மத்தவங்களும் துடிப்பாங்கன்னு கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ணுங்க. இன்னைக்குள்ள இந்த பணத்தை உடனே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. மதி எப்பவுமே செல்போன் கையுமா சுத்திட்டு இருக்கா. ஹை கட்டுக்கட்ட பணம்னு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுற போறா. நான் கார்மெண்ட்ஸ் கம்பெனி வாங்கிடக்கூடாதுன்னு தானே இத்தனையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா கூடிய சீக்கிரமே கம்பெனியை நான் ஆரம்பிச்சிருவேன். அதை இனி உங்களால தடுக்க முடியாது. ச்சே, 50 லட்சத்துக்கும் சொந்தக்காரி ஆயிடலான்னு மெதப்புல இருந்தேன். கடைசியில் அத்தனையும் போச்சு. கேவலம். இவளும் என்ன கிண்டல் அடிச்சுட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. பணத்தை கொண்டு போய் ஓனர் கிட்ட சேர்த்துட்டா. ஆனாலும் இவ கார்மெண்ட்ஸ் கம்பெனியை வாங்கிடவே கூடாது. இதுக்கு ஏதாவது பண்ணணுமே. இதை தடுக்க சொல்லி அஸ்வின் கிட்ட பேசலாம். நான் நம்ம ஓனரை பார்த்து கம்பெனிக்கான பணத்தை கொடுத்துட்டேன். அவர் தான் பையனை பார்க்க மலேசியா போறாரு. திரும்ப வந்ததும் கம்பெனியை என் பேருக்கு மாத்தி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு நம்ம எல்லாருமே ஓனர், நம்ம எல்லாருமே தொழிலாளிங்க. கூடிய சீக்கிரம் கம்பெனியை திறந்து வேலைகளை ஆரம்பிக்க போறோம். எல்லாருமே அதுக்கு தயாரா இருங்க. மகா மேடம், இந்த வேலைக்கு வரப்பெல்லாம் மகா மேடத்துக்கு பணம் கிடைக்கணும், அவங்க சீக்கிரம் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தான் வருவேன். என் வேண்டுதல் பழிச்சிடுச்சு. கண்டிப்பா கடவுளுடைய அருளும் இருக்கு. அதோட நான் இந்த கம்பெனியை வாங்கணும்னு நினைச்சதுக்கு நீங்க எல்லாருமே ஒரு காரணம். நீதான் கம்பெனியை எடுத்து நடத்தணும்னு ஓனர் சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் அஸ்வின் கம்பெனியை விக்கணும்னு துடியா துடிக்கிறாரு. அப்ப அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கம்பெனி எடுத்து நடத்தலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்துல இருந்தேன். அப்போதான் நீங்க எல்லாரும் நாங்க உங்க கூட இருப்போம், கம்பெனியை எடுத்து நடத்துங்கன்னு சொன்னீங்க. அன்னைக்கு நீங்க கொடுத்த நம்பிக்கை தான் அப்போ கையில பணம் இல்லைனாலும் கம்பெனியை வாங்கணுங்கிற தைரியத்தை கொடுத்துச்சு. நாம ஆசைப்பட்டது இப்ப கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. மேடம், இதே மாதிரி கட்டட வேலை பார்த்துட்டு இருந்தப்ப செல்வம் சார் உங்களை அங்க கூட்டிட்டு வந்திருந்தாரு. கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு நாங்க எல்லாருமே உங்களை திட்டினோம். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். ஹேய், என்ன நீ மன்னிப்பெல்லாம் கேக்குற? அன்னைக்கு நீ அப்ப பேசினப்போ நான் அது தப்பாவே எடுத்துக்கல. என் ஹஸ்பண்ட் விஆர்எஸ் பணத்தை வாங்கி என்கிட்ட தரேன்னு சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன்னா அன்னைக்கு உங்க எல்லாருடைய கஷ்டத்தையும் பார்த்ததுனாலதான். இன்னைக்கு இந்த காரியம் கை கொடுக்கறதுக்கு அவர் தன்னுடைய வேலையை விட்டு பணம் கொடுத்ததுதான் காரணம். நாங்க செல்வ சாருக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம். ஐயோ, சங்கீதாக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. சொல்லு மகா. என்னங்க, சங்கீதாக்கு எப்படி இருக்கு? மயக்கம் தெளிச்சிட்டாங்க. தலையில பலமா அடிபட்டிருக்குமோன்னு தான் பாபு பயந்துட்டான். ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அப்படி எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப நார்மலா தான் இருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. நான் அங்க வரலான்னு பாக்குறேன். இல்ல மகா, நானே கிளம்பணும் தான் இருந்தேன். உன் ஃபோன் கால்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாம நாளைக்கு பாபு வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். மகா, அப்புறம் நீ ஓனரை பாத்துட்டியா? அவர்கிட்ட பணம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உங்களையும் ரொம்ப கேட்டாரு. அப்புறம் எனக்கு 12 மணி ஃபிளைட்டுக்கு மலேசியா போறாராம். அவரோட சன் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன், வந்ததும் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்பாடா, இப்பதான் மகா எனக்கு நிம்மதியாவே இருக்கு. எப்படியோ நம்மளோட கனவு நிறைவேற போகுது. ஆமாங்க. அப்புறம் நானும் விஜயும் இப்பதான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்து சீக்கிரம் கம்பெனி ஆரம்பிக்க போறோம், வேலைக்கு வர தயாரா இருங்கன்னு சொன்னோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாம எப்போ கம்பெனி ஆரம்பிச்சு வேலையை தொடங்குவோம்னு இருக்கு. ஏங்க, இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லு மகா. நீங்க வீட்டுக்கு வந்ததும் 2 பேரும் அம்மா வீட்டுக்கு போய் கோகிலாவை நேர்ல பார்த்து பேசணுங்க. அவகிட்ட அரவிந்த பத்தி பக்குவமா எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். அப்புறம் கொஞ்ச நாள்ல ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு என்ன மகா,
அப்படியே பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி கோகிலாவை சந்திச்சு பேசலாம். ம் சரிங்க. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். நான் வந்துடுறேன். என்னங்க? சொல்லுமா. நான் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன். அண்ணா, அந்த பைக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சிவன் கூட எதுக்காக இப்ப சுத்திட்டு இருக்கா? எப்படி வீட்டை விட்டு வந்திருப்பா? அம்மாக்கு ஃபோன் பண்ணலாம். மகா, சொல்லு மகா. மா, கோகிலா எங்க போயிருக்கா? அவ பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்காடி. ஆமா, அவ வீட்ல இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவ கோவிலுக்கு போறேன்னு சொல்லிருக்காளா? நீ இப்படியே இருமா. என்னடி, என்ன ஆச்சு? இரு, நான் அப்புறமா கால் பண்றேன். அண்ணா, கொஞ்சம் அந்த பைக்கை விடாம ஃபாலோ பண்ணுங்க. ஏன் நிப்பாட்டிட்டீங்க? அந்த பைக் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியலம்மா. ஷோ, சரி நீங்க போங்க, நான் பார்க்கலாம். ஆனா இங்க நிறுத்துங்க. எங்கேயுமே காணுமே. ச்சே, அந்த ராஸ்கல் எங்க கூட்டிட்டு போனான்னு தெரியலையே. போலாம்.